தன்னம்பிக்கை தைரியம் இருந்தால் வாழ்க்கையில் எங்கே வேணாலும் ஜெயிக்கணுங்க. நம்மளோட இலக்கை அடையிறதுக்கு, நம்மளோட இலக்கை ஒரு இடத்துல வைக்கிறதுக்கு நம்ம முயற்சிக்கணும். அது வாயால் இல்லாமல் செயலால் செஞ்சு காட்டுறவர் தான் நம்ம யூடியூபர் ஷோமி த வியூ வேர்வலக்கூடிய மஷா அல்லா தபாரக்கல்லா. இலங்கை நட வந்து சுற்றுறாரு. 1500 கிலோமீட்டர் வாய்க்கு விளையாட்டில் நடக்கிறே வந்து நிறைய ஆபத்து, நிறைய எதிர்ப்புகளை தாண்டி தான் அவர் இப்போது அதை பயணித்து கொண்டு இருக்கிறாரு. நம்ம நிறைய பேர் பார்த்திப்போம், சைக்கிளால் சுற்றுறதை பார்த்திப்போம், இலங்கை நாட்டை பைக்கில் வந்து சுற்றி பார்த்திப்போம். அது மட்டும் இல்லை, கையால் பெடல் பண்ணி சுற்றுறவங்களையும் நாங்கள் பார்த்திருக்கோம். இவர் வந்து கால்நடையாக செய்து கொண்டு இருக்கிறாரு. எல்லாமல்ல இறைவன் எப்போதும் அவருக்கு துணை இருக்கணும்னு சொல்லி நாங்களும் பிரார்த்திக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நீங்களும் பிரார்த்திங்க. அவரோட ஐடியாவில் ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க, யூடியூப் சேனல்லையும் ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. பாராட்ட வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், நம்ம வேர்வல மக்களும் வந்து நல்ல வரவேற்போடு அனுப்பி வச்சுக்கிறாங்க. அதே போல் எல்லா ஊர் மக்களும் நல்ல வரவேற்பு கொடுத்துக்கிறாங்க. பாரக்கல் அனைவருக்கும் நல்ல சலுகை பண்ணாங்க. இன்னமும் நிறைய ஊரில் வந்து வரவேற்று காத்து கொண்டு இருக்கிறாங்க. நண்பா, நீ கவலைப்படாத, நல்லபடியாக நீ சேரணும் இன்ஷா அல்லாஹ். அது மட்டும் இல்லை, கவலையான ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், அவரோட கால் கொஞ்சம் இப்போது டேமேஜ் ஆகி எல்லாம் பாதுகாக்கணும். அவர் கால் பொக்கலம் வந்து இப்போ வெடித்து ஆள் ரொம்ப கஷ்டத்தில் சிரமத்தில் தான் இப்போ நடக்குது ஆள். இன்ஷா அல்லாஹ் அது லேசாகி நல்லபடியாக அதை இலக்கை சென்றடைஞ்சு அதுவே போதும். இன்னொன்று 2024 ஓப்பன் சேலஞ்ச் சொன்னால் நம்ம இலங்கை நாட்டில் இதுதான் பெஸ்ட், இதுதான் நம்ம பெஸ்ட்டுன்னு சொல்லி ஓப்பன் சேலஞ்ச் யாரும் செய்யாத ஒரு துணிச்சலான ஒரு விஷயத்தை இவர் செஞ்சுக்கிறாரு. பாராட்டம். உண்மையிலே வேர்வலை பொடியனுக்கு நம்ம ஒரு ஷெல்யூட். இன்ஷா அல்லாஹ் அதை அடையணும். நாங்களும் துவா செய்கிறோம், நீங்களும் துவா செஞ்சுக்கொள்ளுங்க. ஜஸாக்குமுல்லாஹ் பாரக்கல்லாஹ்.